பெண்ணின் கடவுள் அனுகிரகத்துடன் இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம். அன்பு சிம்ம ராசி நேயர்களே, நான் உங்கள் நண்பன் சோழன் பேசுகிறேன். அதாவது வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னா, உங்கள் நேரத்துக்கு ஒரு சின்ன சுழற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் தோன்றியிருக்கு. இப்போ காரணமாக நீங்கள் உடைந்து நிற்கும் காலம் இது. என்னன்னா, நீங்கள் மனம் உடைந்து போய் நிற்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட போய், அதாவது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ அல்லது குடும்பத்தினர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் பேச்சை மதிக்காமல் அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இதன் காரணமாகவும் உங்களுக்கு பெரிய அளவிலான மன உளைச்சல்கள் என்பது ஏற்படும். மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் என்பது தோன்றுவாங்க. அவங்க தோன்றது உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரியாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க தான் உங்களோட பிரச்சனைக்கான ஆரம்பமாகவே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக தான் உடல் சோர்வு, மன அமைதியின்மை, வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுல பெரிய சலிப்பு என்பது இருக்கும். அதே மாதிரி இனிமேல் நீங்கள் யார் யார் எந்த மாதிரி நம்மக்கிட்ட பழகுவாங்க, அதாவது நண்பர்களுக்கிடையே சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னு கேட்டால், நண்பர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க. இப்போ தெரிஞ்சுப்பீங்க, நம்ம கூடயே இருந்து பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். என்னன்னா, சிம்ம ராசி என்பது என்னன்னா, அதிகாரம் மற்றும் தலைமையின்மை. இதன் மாதிரியான ஒரு தலைமையோ அல்லது அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஆளாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரியான நேரம் என்பது ஒரு இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னன்னா, சனிக்கிழமை அனுமானை போய் வழிபட்டால் நல்லது. அதே மாதிரி தினமும் 11 தடவை ஓம் நமோ நாராயண நமக இதன் மாதிரியான வசனத்தை டெய்லி சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது பழைய பரிகாரம் பண்ணுறது, நேர்த்தி கடன் இருந்தால் அதை பண்ணுங்கள். இதே மாதிரி மாதந்தோறும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளில வர முடியும். அதாவது பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து பர்சன்டேஜ் கணக்கில் கம்மியாகும், அவ்வளோதான். பிரச்சனை தான். அதே மாதிரி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பிரச்சனையை நினச்சி இனிமேல் பயப்பட வேண்டாம். பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி ஈஸியாக மேலே வந்துடுவீங்க. அதாவது எந்த தடைகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக அதை வெற்றியாக மாற்ற முடியும், அவ்வளோதான். உங்கள் நண்பர்களே, இப்போ பொது பலன் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆகஸ்ட் 8 முதல் நவம்பர் 18 வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார். முழுமையான பலன் அந்த நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ, என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ, அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோ தான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும். இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலம் சிறந்த காலமாக அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும். என்ன தொழில் செய்யலான்னு கேட்டால், ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம், அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க. வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே, அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குற காலம் வந்துருச்சு. சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும். மேலே நம்மளால் உயர முடியலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க.
அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. சில பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர் கூடயே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க. பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கும். அந்த பதவி உயர்வும் இப்போ ஏற்படும். பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மன போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள், அதாவது கல்வி, திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து விட்டது. முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்பீங்க. அதாவது பணம் இருந்திருக்காது. யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள். இனிமேல் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க. வாங்க நண்பர்களே, கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை. ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம். வாங்க நண்பர்களே, உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே பிரச்சனைகள் வரும் 6 மாதங்களுக்கு இருக்கும். அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை. மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம், இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் 6 மாத காலத்துக்கு தான். இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் 6 மாதத்துக்குள்ளே படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அதாவது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை. ஒரு 80% பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான். ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் வரும். தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும். மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லேயோ இருந்திருப்பீங்க. அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும். அதாவது அக்கறை கம்மினா நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க. அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும். ஒரு மனுஷனுக்கு 2 தடவையோ 3 தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம். அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க. வாழ்க வளமுடன்.